ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு சாப்பிடுவாங்க. வீட்டிலே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்தா பண்ணுறதுக்காக ஒரு கப் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் பாஸ்தா சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட ஒரு கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பாஸ்தா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் 2 ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதிகமாக எண்ணெய் சேர்த்துடக்கூடாது, இல்லைனா வழுவழுப்பாக ஆகிடும். இது கூடவே ஸ்வீட் கார்னும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். பாஸ்தாலாம் 80% வரைக்கும் குக் ஆனால் போதும். முழுமையாக எல்லாமே வந்துடக்கூடாது. பாஸ்தா எப்படி குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணோன்னா, நீங்கள் பாஸ்தாக்கு நடுவில் கத்தியை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகணும். இந்த ஸ்டேஜில் பாஸ்தாவை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டி வச்ச பாஸ்தாலாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒயிட் சாஸ் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதாக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதாவும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா மைதாவோட கலர் மாறிடும். மைதாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச 2 கப் பால் சேர்த்துக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. பால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் மைதா இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒயிட் சாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, பாஸ்தா, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எல்லாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வரைக்கும் குக் ஆனால் போதும். பாஸ்தா ஆறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உதிரியாக ஆகிடும். 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பாஸ்தாவும் சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.